தோல்விக்காக மொசாத் தலைவரை நீக்கிய நெத்தனியாகு, போரில் தோற்று வெளியேறிய அமெரிக்கா, கைப்பற்றப்பட்ட அமெரிக்காவினுடைய விமானங்கள், அலரும் டான் கொயின், வெடித்து சிதறும் சவுதி வீரர்கள், மோடியிடம் அழுத நெத்தன்யாகு, மார்பியில் ஹூத்திகளை சிதறவிட்ட சவுதி, உருவான இஸ்லாமிய நேட்டோ படை, மக்காவில் நுழைந்த ரோஹித் சர்மா, சூடானிய விமானப்படை RSF-ஐ தாக்கியது, சிரியாவில் பயங்கர குண்டுவெடிப்பு, ஜப்பானில் தொழுகையாளர்களால் போன உயிர், 6 பேர குழந்தைகளை வளர்த்துக் கொண்டு 3 மகன்களை தேடும் இனாம் காசாவாசியினுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள், அந்த முக்கியமான செய்திகளை ஒட்டி வந்திருக்கக்கூடிய வீடியோ, அதனுடைய உண்மைத்தன்மையோடு இந்த வீடியோவில் இன்ஷால்லா நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு, திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு டான் கெயின் பேசியிருக்கக்கூடிய செய்தி தாங்க சர்வதேச அளவுல மிகப்பெரிய வைரலான ஒரு செய்தியா இருக்கு. டான் கெயின் யாருன்னு சொன்னா, இன்னைக்கு பென்டகனுடைய இராணுவத்துடைய உயர் தளபதி. அவர் பேசியிருக்கக்கூடிய செய்தியை CNN தொடர்ந்து வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம், CNN-க்கும் நம்ம பிச்சுமணி ட்ரம்ப்புக்கும் செட்டாவே ஆகல. தொடர்ந்து CNN-உடைய நிருபர்கள் கேள்வி கேட்கறத இன்னைக்கு அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியல. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கனால CNN தொடர்ந்து இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு எதிராக, குறிப்பா குடியரசு கட்சிக்கு எதிராக அவங்க தங்களுடைய பதிவு செஞ்சுட்டு வர்றாங்க. டான் கெயின் பேசிய ஒரு செய்தி, அந்த பேசிய அந்த லீக்கான ஆடியோ இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. CNN அந்த செய்தி வெளியிட்டு இருக்காங்க. என்ன சொன்னார்னா டான் கெயின், இதுக்கு மேல நம்மளுடைய வான்படை கழட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வான்படையை வச்சு இனிமேல் ஈரானை அட்டாக் பண்ணி அவங்களுடைய எந்த பிளேஸையும் சேதப்படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்லி கூட்டு போனது 3 நாள் 4 நாள், அவங்க 6 மாதம் வரைக்கும் தாங்கி நிற்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் 2 பேரும் தடிமாடு மாதிரி, யார் ட்ரம்ப்பும் இந்த சைல்டு கில்லர் இருக்கான்ல நெத்தனியாகு, நீங்கள் 2 பேரும் தடிமாடு மாதிரி நாட்டிலே இருக்கிறீங்கப்பா, எல்லா வேலையும் செய்கிறீங்க. அந்த ஆள் ஒரு ஆள் குடிக்குள்ளே இருந்துக்கிட்டே இன்னைக்கு அந்த நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கான், நம்மளையும் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை டான் கெயின் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து அவர் சொன்ன தகவல் என்னன்னா, பதற்றத்தை அதிகப்படுத்தான். ட்ரம்ப் வழக்கமாக ஒரு பாஷையை வச்சிருப்பாரு, இனிமேல் பொறுக்க முடியாது, இனிமேல் தகர்த்து விடுவோம், இன்னைக்கு ஈரானில் ஒன்றுமே இருக்காது, அவங்களுடைய உள்கட்டமைப்பெல்லாம் சேதப்படுத்திடுவோம் அப்படின்னு ட்ரம்ப் பேசுவார். அதை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வலைத்தளங்களில் பரவலாக எல்லாரும் பேசுவாங்க. அந்த இதெல்லாம் பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பதட்டத்தை அதிகப்படுத்தினா பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும்டா உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பதற்றத்தை அதிகப்படுத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம முன்னாடி சொல்லிட்டு வர மாதிரி ATACMS, அதாவது ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம், அந்த சிஸ்டம் நம்மகிட்ட இல்லை, குறைஞ்சி போச்சு. பேட்ரியாட், அதாவது அயன் டோம் இருக்கிற மாதிரி, டேவிட் சிங் இருக்கிற மாதிரி, அதாவது ட்ரோனோ ஏவுகணை வந்தால் தாக்குறதுக்காக இருக்கணும் இந்த டிஃபென்ஸு, அது நம்மகிட்ட இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டொமோஹோ ஏவுகணை நம்மகிட்ட குறைஞ்சி போச்சு. இதனால இந்த சந்தர்ப்பத்தில் பதட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கான வேலையும் கிடையாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மகிட்ட ஆயுதமும் இல்லை. அதனால எப்படியாவது இந்த போர்லேருந்து தப்பிச்சு வெளியில் வர்றதுக்கு கெத்தாக ஒரு காரணம் சொல்லணும். ஏதாவது ஒரு சாதாரணமாக ஒரு காரணம் சொல்லக்கூடாது, கெத்தாக ஒரு காரணத்தை சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி டான் கெயின் இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு ஒரு ஆலோசனை சொன்ன செய்தி தாங்க பரவலாக சர்வதேச அளவில் பேசிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறது சொல்கிறாந்தா, செவலை தவுடா தவு அப்படிவாங்க, இல்லை தவுடா எங்கே தவறுது, நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா, ஐயோ போச்சு அப்படிவாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. போய் மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 3.8 பில்லியன் USD இந்த 14 நாள் போருக்கு 3.8 பில்லியன் USD செலவழிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்ட செய்தி இன்னைக்கு பரவலாக பேசப்படுதுங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதே தோல்வியை இஸ்ரேல் அடைஞ்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய ரோமன் கோஃப் மேன் சொல்லி மொசாட்டினுடைய தலைவர் மொட்டை அடிச்சிருக்கிறான். இந்த மொட்டை அடித்த தலைவர் என்ன பண்ணுறான்னா, இவனை நெத்தனியா என்ன பண்ணுறான்னா, நான் நீக்கிட்டேன். எதுக்காப்பா நீக்கணும்னா, ஃபெயிலியரு,
இந்த ஆள் சொன்ன சட்டத்தை கேட்டு நாங்கள் போய் சண்டை போட்டோம், அமெரிக்காவுக்கு ஆலோசனை சொன்னான், அவன் வேற காரி துப்பிட்டாங்கிட்ட, தூணுக்கு துப்பாதான் அவனுக்கு குறைச்ச, காரி துப்பிட்டான். இதுக்கு காரணமே இவன் தான். யாரு? இந்த ரோமன் கோஃப்மேன் தான் காரணம். இவன் நான் தூக்குறேன்னு சொல்லி நெத்தனியா தூக்குனவுடனே அது தேடி கண்டுபிடிச்சு போட்டாங்க. அது சொல்கிறப்ப ஒழுங்காக சொல்கிறதில்ல, மண்டையை மறைச்ச மூதேவி கொண்டையை மறைச்சிருக்க வேண்டியதானே. அவன் வந்து எப்போ தப்பு செஞ்சாருன்னா டிசம்பரில் தப்பு செஞ்சார். அப்போ ஈரானுடைய போர் அது பிப்ரவரி 28 வந்துச்சு. அப்போ திட்டமிட்டு தான் அந்த பிளான் செஞ்சுருக்காங்க. ஃபெயிலியரு, அந்த ஃபெயிலியர் யார் மீதா சொல்லணும்ல, அதுக்கு இந்த ரோமன் கோஃப்மேனை பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே சமயம் தோல்விங்கிறது உறுதியாயிருச்சு அப்படிங்கிற செய்தியுமே இன்னைக்கு பேசப்பட்டுட்டு வருதுங்க. அப்படி இன்னொரு செய்தியை பாருங்க, அமெரிக்காவினுடைய MQ-9 ரிப்பர், MQ-9A, அது மட்டும் இல்லாமல் F-15E ஸ்டெல்த் ஈகிள், அப்படியே கரெக்டாக ஈகிள் குத்துற மாதிரி கொத்தும் அப்படின்னு சொல்லி அந்த விமானம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுக்குள்ளே போனப்போ அடித்து பறக்க விட்டாங்கல்ல. அதனுடைய அவங்க கைப்பற்றின எல்லா விமானம், ட்ரோன், அது மட்டும் இல்லாமல் MQ-9 இது எல்லாத்தையும் எடுத்து அவங்க டனலுக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த டனலை பார்க்குறப்ப தான் இன்னுமே ஈரான் எவ்வளோ வலிமையாக இருக்குங்கிறத எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வச்சுருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோனு, ஹெலிகாப்டரு, இது மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் இது மாதிரி தான் அதனுடைய உதிரி பாகங்கள் தான், அது தாக்கப்பட்ட உதிரி பாகங்கள் தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே இந்த அவங்களோட டனல் இருக்குல்ல, டனல் இவ்வளோ பெரிய டனல் எங்கடா இருக்குது, இவ்வளோ சர்வசாரம் வச்சுருக்கேன். அந்த டனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ட்ரக் லாரியே போகிற மாதிரி இருக்குது. அப்படி கட்டி வச்சுருக்கிறாங்க. பல மாதங்கள் தாக்கு பிடிக்கிற ஒரு நிலை இருக்கும். அதனால தான் வாயா பார்த்துக்கலாம் ட்ரம்ப்புக்கிட்ட சண்டை போடக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஈரானுக்கு. அதே மாதிரி ஈரான் அதை எடுத்ததை ஒன்னொன்னே ஆய்வு பண்ணுறாங்களாம். எப்படி ஒன்று அடுத்த கட்டத்துக்கு ஒன்று தாக்குறதா இருந்தால் இதை வச்சு எப்படி தாக்குறதுன்னு தயாரிச்சது எப்படி இருக்குது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹூத்திகள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஏமனில் அதை 4ஆக பிரிச்சிருக்கிறாங்க. அதை ஒரு பக்கம் துபாய் சண்டை போடுறான், துபாயும் சவுதியும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வடக்கில் துபாயும் சவுதி 2 சேர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சைடு ஹூத்திகளை பழங்குடியர்கள், இப்படி சண்டை 4 குரூப்பு. என்னத்தை சொல்கிறது, இந்த 4 பேர் சண்டை போட்டு வரக்கூடிய நியூஸை பாருங்களேன். இந்த ஃபோட்டோவை பார்த்தா தெரியும். இவர் ஏமனுடைய ஆயுதப்படை அப்படின்னு சொல்லுவாங்க, ஏமனுடைய ஆர்மி ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் அது என்னன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சவுதியால் அங்கீகரிக்கப்பட்ட, இல்லை சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, இவங்க வச்சிருக்க சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்ட படை. அந்த படையில் இருக்கக்கூடிய இவர் பார்த்தீங்கன்னா மஜீத், இவர் தான் ஸ்போக் பேர்சன். ஹூத்திகள்லேருந்து வரக்கூடிய யாருன்னு சொன்னால் எஹியாசாரி. 2 பேருமே வித்தியாசம் இருக்கும், ஆனால் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மாரிப் அப்படிங்கிற பகுதியிலும் அல் ஜோஃப் அப்படிங்கிற பகுதியிலும் அடிச்சுக்கிறாங்க. ஹூத்திகள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், பாப்புலர் மொபிலியன் ஃபேஸ்னு ஈராக்கில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணால் ஹூத்திகளுக்கு ஆதரவாக பல அரம்கோவினுடைய பல இடங்கள், ஜீசானில் இருக்கக்கூடிய அரம்கோவுடைய பல இடங்களில் இவங்க பாப்புலர் மொபிலைசேஷன் தாக்குதல் நடத்தினாங்க. இவங்க போய் சவுதியும் அமெரிக்காவும் சேர்ந்து போய் அடித்தாங்க. 20 பேர் இறந்து போனாங்க அப்படி தகவல் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த செய்தியை ஒட்டி அதுக்கப்புறம் 2 நாள் பேச்சுவார்த்தை போச்சு. அது ஃபெயிலியர் ஆனவுடனே ஹூத்திகள் என்ன பண்ணாங்கன்னா பல இடங்களில் அமெரிக்காவினுடைய அந்த மாரிப் அப்படிங்கிற ஒரு பகுதி தாங்க, மாரிப் தான் சென்ட்ரு. இந்த சைடில் ஹூத்திகள் கண்ட்ரோல் இருக்குது, இந்த சைடில் ஏமன் ஆர்மி ஃபோர்ஸ் இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. மாற்றி அந்த பகுதிகளிலேயே ஒரு பார்டர் மாதிரி வச்சுக்கல, மாற்றி அந்த பார்டர் பகுதியில் தொடர்ந்து பல இடங்களில் தாக்குதல் நடத்தப்படுது. இந்த இடத்துல வந்துருக்கூடிய வீடியோக்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து ஒரு பக்கம் சவுதி வீரர்கள் சிதறடிச்சு ஓடுறது, வாகனத்தை விட்டுட்டு ஓடுறது, இப்படி இல்லை. பதிலுக்கு ஏமனுடைய ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணி ஹூத்திகளுடைய பல நிலைகள், அவங்க வச்சுருக்கக்கூடிய இராணுவ கட்டுப்பாட்டு மையம், அது மாதிரி அவங்களுடைய கமாண்டோ சென்டரு, அப்புறம் இராணுவ கிடங்குகள், அது மாதிரி இடங்கள், அவங்களுடைய வீரர்கள் ஹூத்திகள் போகக்கூடிய இடங்கள், இப்படி பல இடங்களை குண்டு போட்டு 2 தரப்புமே தாக்கிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கு உக்கிரமாக இந்த போர் போயிட்டு இருக்க சமயத்தில் தான் இதை செஞ்சவன், இதை கிளப்பி விட்டான்ல நெத்தனியா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லாமல் ஜம்முன்னு நீங்கள் உட்காந்துக்கிட்டு நம்ம ஐயா மோடிக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாப்புல, அழுகையாம். மத்திய கிழக்குல வந்து என்ன இப்படி நடந்துக்கிட்டு இருக்குங்கோ, நீங்கள் ஏதாவது பண்ணணுங்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இவர் யார் நம்மால் இருக்காப்புலையா 56 இன்ச்சு, அவர் என்ன சொல்ல, இல்லை நான் பார்த்து பண்ணிடுறேங்க அப்படின்னு சொன்ன செய்தியை பரவலாக வந்து பேசப்படுதுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இருக்குது. இது இந்தியா மட்டும் சம்மந்தப்படல, இதோடு சேர்த்து பாகிஸ்தானில் அதோடு சேர்ந்து துருக்கி, சவுதி, அவங்க போட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய நேட்டோ படை, அதோடு சேர்ந்து சிரியா, 3 தவளும் சேர்ந்து மிங்கில் பண்ணியிருங்க. நெத்தனியா அப்படி பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, பாகிஸ்தானும் இன்னைக்கு சவுதியும் துருக்கியும் சேர்ந்து நாங்கள் இஸ்லாமிய நேட்டோ படையை உருவாக்கிட்டோங்க அப்படின்னு சொன்னனால தான் இன்னைக்கு மோடிக்கிட்ட அவர் பேச வர்றாப்புல. காசாவுடைய கண்ணீர் கதையை பற்றிலாம் கேளுங்க. மோடி இவருக்கு சப்போர்ட் பண்ணலாமா, நெத்தனியா பேசுகிறத இந்திய மக்கள் ஆதரிப்பாங்கிறத அப்புறம் நம்ம அதில் சொல்லுவோம். இப்போ இந்த பேசுகிறாங்களா, இதுக்கான காரணம் என்ன?
முதல்ல இந்த இஸ்லாமிய நேட்டோ படைக்காக தான் நெத்தனியா பேசுகிறான். இது என்னப்பா நேட்டோ படை, அது உண்மையா? அது முதல்ல என்னன்னா 3 பேர் சேர்ந்து இங்கே பாரு, என்ன அடித்தா ஒன்று அடித்த மாதிரி நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லி, சரிங்க, இது தாங்க ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் ஏற்கனவே இருக்குதேடா, கதவு திறந்தே தானே இருக்குது, அதுக்கேண்டா ஏறி குதிக்கிறீங்க? திறந்தே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானும் சவுதியும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. என்னென்னா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், உன்னை தாக்கினா நீ விடக்கூடாது, என்ன தாக்க விட மாட்டேன் அப்படி தான் சொன்னாங்க. அதை தாண்டி தான் ஈரான் அடித்தாங்க, உன்னுடைய பல பகுதியில் அடித்தாங்க. அப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணலை, ஒன்றுமே கழட்டலை. துருக்கி ஏதாவது அமெரிக்காவுக்கு ஏதாவது எங்கேயாவது பேசினாங்களா? 168 குழந்தை அந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா டொமோஹோங்கிற ஏவுகணை போட்டப்ப 168 குழந்தை இறந்து போனாங்க. வாயே திறக்கல. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அந்த குண்டை போட்டது அமெரிக்கான்னு எல்லாரும் கண்டுபிடிச்சி சொன்னதுக்கப்புறம் கூட இஸ்ரேலில் தான் துருக்கி சொன்னாங்க. சரி, இப்போ இந்த 3 பேர் சேர்ந்துட்டாங்களா? சேர்ந்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிரியாவில் கூட அஹமது சூராப் என்ன பண்ணால் குருது மக்களை கூப்பிட்றாரு. குருது மக்களை கூப்பிட்டு, உங்களுக்கு ஏற்கனவே குருது மக்கள் ஒரு பெரிய டென்சிட்டியில் இருக்காங்க, அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் உறுதிப்படுத்தினார், அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் குருது மக்களை இந்த சமயத்தில் கொண்டு வரது எதுக்கு? ஆனால் உங்களுக்கு பதவியை கொடுக்குறோம், பாராளுமன்றத்தை உள்ளே வாங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிரியா வழியாக தான் பெரும்பாலும் ஈரானுடைய ஆயுதங்கள் அது லெபனான் ரூட் வழியாக சிரியா மூலியமாக லெபனானுக்கு வரும். அதை தடுக்கிறதுக்காக குருதுகளை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு போகுது. இந்த குருதுகள் இங்கே வரவும் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரியே குருதுகளை வழிப்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, தைஃப் எர்துவான் போய் சவுதியில் ஒப்பந்தம் போடுறாரு. சவுதியில் ஒப்பந்தம் போட்டு 3 பேர் கூட்டுங்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் இருக்குது. இது உள்ளே இருக்கக்கூடிய சூட்சமம். வெளியில் என்ன தகவல் சொல்லிக்கிறாங்கன்னா, பெரும்பாலும் இல்லை நாங்கள் அமெரிக்காவை நம்புகிறோம், அமெரிக்கா நம்பினா சரியே இல்லை, அதனால நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு படையை உருவாக்கி எங்களை தாக்கினா விட மாட்டோம், இனிமேல் நாங்கள் தாக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில தகவல் ராய்ட்டர்ஸ், அல் ஜசீரா செய்தியை பதிவு செய்கிறாங்க. அது உண்மையிலே இருந்தால் சந்தோஷம்தான். ஆனால் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை நம்ம சும்மா இட்டுக்கட்டி சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த உருவாக்கின படை யாருக்கு எதிராக இருந்துக்கு? ஒருவேளை இனப்படுகொலை செய்ய இஸ்ரேலுக்கு எதிராக இருந்துச்சுன்னா இஸ்ரேல் உடனே அதுக்கு எதிர்வினை ஆட்டுவான்ல. பெருமளவுக்கு எதிர்வினை ஆட்டலை. பாகிஸ்தானுக்காக தான் ஆட்டினாங்க, பெருமளவு எதிர்வினை ஆட்டலை. ஆனால் இது ஹூத்திகள் எதிர்வினை ஆட்டுறாங்க. ஹூத்திகளுடைய ஸ்போக் பேசனாக இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய மெஹதி என்ன சொல்கிறாருன்னா, மெஹதி அல் மசாத் என்ன சொல்கிறாருன்னா, இது சந்தர்ப்பவாத கூட்டணி, இது எங்களுக்கு எதிராக உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ இஸ்லாமிய நேட்டோ படை உருவாக்கி இருக்குது. உண்மையிலேயே நம்மளுக்கு ட்ரம்ப் உதவி பண்ணலை, அவரை விடக்கூடாது, நம்மளுக்கு பாதிப்பானா நம்மளே தான் இனிமேல் நின்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதே சமயம் சவுதி டிப்ளமேட்டிக்காகவும் செயல்பட்டுருக்கலான்னு ஒரு கருத்து வருது. உண்மையாக இருந்தால் சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம அப்போ தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றோம், என்ன செய்தி வருதோ என்ன உண்மைத்தன்மை இருக்கோ நம்ம அப்படியே சொல்லிடுவோன்னு. அதனால் அதையும் சொல்கிறோம். ஏன்னா டிப்ளமேட்டிக்காக சவுதி செயல்படுறாங்க. ஏன்னா F-35 விமானத்தை தரமாட்டேன்ட்டாங்க, ஏன்னா அமெரிக்கா தரல, அதுக்காக நீ அணு ஆயுத ஒப்பந்தத்தில் போடு, கையெழுத்து போடு, இல்லாட்டி நீங்கள் ஆபிரகாம்ங்கிற ஒப்பந்தத்தில் இஸ்ரேலோட சேரணும், நீ இஸ்ரேலோட சேர்ந்துட்டா எல்லா வளைகுடா நாளும் சேர்ந்துரும் அப்படின்னு அழுத்தம் சவுதி கொடுக்கப்பட்டுச்சு. சவுதி அது கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதனால நம்மளுக்கு இன்னைக்கு தனியான படையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சவுதிகள் இப்படி செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி செஞ்சுருந்தா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அதுக்கு நேர்மாற்றமான நிகழ்வும் நடக்குது. பாருங்கள், சூடானில் இருக்கக்கூடிய RSF பார்த்தீங்கன்னா, நம்ம RSF SAF நம்ம நிறையா பேசியிருக்கோம். இந்த RSF SAFல RSF உடைய படைகளுக்கு சவுதி ஆதரவு கொடுக்குறாங்க. SAF அவங்களுடைய எதிர்ப்படை 2 பேரும் பிரிஞ்சு நாட்டை சண்டை போட்டு மக்களை நாசமாயிட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்குதல் இன்னைக்கு நடந்திருக்கு. RSF வரக்கூடிய, அதாவது சூடானில் இருக்கக்கூடிய இராணுவ படை என்ன சொல்லுதுன்னா, சவுதி ஆதரிக்கக்கூடிய RSF படை அங்கே வந்துச்சு, நாங்கள் தாக்கிட்டோம்னு சொல்லி அந்த காட்சியை வெளியில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே வைரலான செய்திகளில் ஒன்றா இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் சிரியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குண்டு வெடிப்பு, வாகனத்தில் ஒரு குண்டு வெடிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேர் ஆன் தி ஸ்பாட்டில் இறந்து போயிருக்காங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்கள். சிரியாவையும் ஈராக்கையுமே இவங்க இந்த நேட்டோ படைகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க, எப்படிப்பட்ட சீருளை விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு மக்கள் கேள்வியாக கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலுக்கு அங்கே இருக்கக்கூடிய ISIS என்ற தீவிரவாத பயங்கரவாத குழுக்கள் தாக்குதலுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜப்பான் நடந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்திங்க. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா தொழுகையாளி ஒரு ஆளுடைய உயிரே வாங்கிட்டார். என்னப்பா செஞ்சார் அப்படின்னா, தொழுதுட்டு இருக்க இந்த காட்சியை போட்டு காமிச்சிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வந்துச்சு, ஆம்புலன்ஸ் போக முடியலையா, அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்து இறந்து போயிட்டாரு. அது யாரும் இல்லை, ஜப்பானில் இருக்க சங்கி.
ஜப்பானில் இருக்க சங்கி வேலை பார்த்தது. அவங்க தொழுது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மாதிரி தெரியுது. அங்கே வந்து ஒரு கார் நிறுத்துகிற இடங்க, அந்த இடத்துல அவங்க தொழுது இருக்கிறாங்க. இதனால எந்த உயிரிழப்பும் ஏற்படலை அப்படின்னு ஜப்பானுடைய அரசாங்கம் சொல்லுது. அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் பரப்பி விட்டு இன்டர்நேஷனல் அளவில் இப்படி தொழுதாங்களா முஸ்லீம்கள், உயிரெல்லாம் போயிடுச்சுன்னு போலியான செய்தியை தொடர்ந்து பரப்பிட்டு வர்றாங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு பச்சை சங்கி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹரம்னா என்னன்னா இந்த முஸ்லீம்கள் ஆகக்கூடிய நாங்களாம் புனித பயணம் போவோம், மக்காவுக்கு போவோம்ல, ரொம்ப முக்கியமான இடங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் எப்படி புனிதமான இடம் இருக்குதோ அது மாதிரி இது முக்கியமான இடம். அந்த இடத்த மேன்ஸ் பேட் வச்சு குண்டு வச்சு தாக்குற மாதிரி, அங்கே போய் பொம்பளைகள் பெண்கள்லாம் 2 பீஸில் ஆடுற மாதிரி. நான் அது உள்ளே போய் கதவை திறந்து பார்த்தா அந்த ஹரம்ங்கிறது சதுரமான இடங்க. அதை திறந்து உள்ளே பார்த்தா சிவன் சிலையில் இருக்க மாதிரி விருப்பு பிரச்சாரத்தை இந்த நாய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எப்படியான வேலை பாருங்களேன். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு சின்ன வழக்குங்க, ஒரு சின்ன வழக்கு வந்தால் அந்த வழக்குக்கு முஸ்லீம்னா உடனே எதிர்வினை ஆற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வடநாட்டில் சட்டங்கள் பால்படுத்தப்படக்கூடிய நிலைமையில் இருக்குது. இவ்வளோ பெரிய அயோக்கியத்தை என்ன செய்கிறான் பீகாரில், இன்ன வரைக்கும் என்ன கைதும் இல்லை அப்படிங்கிறதான் இங்கே மக்கள்லாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி. இந்த நாயெல்லாம் கைது பண்ணி சட்டத்தை முன்னாடி நிறுத்தி இந்த நாய் தகுந்த தண்டனை கொடுக்கப்படணும் அப்படின்னு இந்திய மக்கள் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. வீடியோக்களுடைய கடைசி பகுதியில் காசா மக்களுடைய கண்ணீர் கதை நம்ம சொல்லிட்டு வரோம். இனாம் தஹ்தூத் அப்படின்னு சொல்கிற ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி, இவங்களுக்கு 3 ஆண் குழந்தைங்க. மெஹமூது 30 வயசில், ஆலானி 27 வயசில், 24 வயசில் தியான்னு ஒரு குழந்தை. 3 பேருமே ஆண் குழந்தைகள். இந்த 3 குழந்தைகளையும் இவங்க இருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் 15, 2023 5 நாள் வீடை முற்றுகையிடுறாங்க. முற்றுகையிட்ட சமயத்தில் இந்த தாய் சொல்கிறாங்க, மஹமூதுங்கிற என்னுடைய பிள்ளைக்கு 6 குழந்தைகள், அதாவது எனக்கு 6 பேர குழந்தை காலு கீழே துப்பாக்கியில் சுட்டாங்க. 5 நாள் எந்த உணவும் சாப்பாடும் இல்லாமல் நாங்கள் முற்றுகைக்கு கீழே வாழ்ந்தோம். ஒரு கட்டத்தில் என்ன தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவு போடுறாங்க. அதே சமயம் என்னுடைய 3 பிள்ளைகளையும் கண்ணை கட்டி அடித்து பயங்கரமாக இழுத்துட்டு போகிறாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு புறம் என்னுடைய 3 பிள்ளைகள் கைது பண்ண போகிறாங்க, இன்னொரு புறம் என்னுடைய 6 பேர குழந்தைகள். என்னுடைய கணவர் 65 வயசு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்த விட்டு என்ன நிலைமைன்னு பாருங்கள், இந்த இடத்த விட்டு என்னால் வர முடியலம்மா, நீ பேர குழந்தைகளை கூப்பிட்டு எப்படியா தப்பிச்சு போயிரு, நான் எப்படி ஆனாலும் பரவாயில்ல, எப்படி தப்பிச்சு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல. அந்த தாய் என்ன பண்ணுறாங்கன்னா 6 பேர குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு இசையோடைய பேச்சை கேட்டு தெற்குக்கு போயிட்டு 10 நாள் கழித்து வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல இனாம் அவங்களுடைய கணவர் சுட்டு கொல்லப்படுறார், இறந்து போய் கிடக்கிறார். அந்த சடலத்தை தானே அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த 6 குழந்தைகளையும் வளர்க்குறது காசாவில் சாப்பாடு இல்லாமல் அந்த உணவுகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில் இருக்குது. குழந்தைகள் ஒவ்வொரு முறையும் கேட்குதான், என்னுடைய அப்பா என்ன செஞ்சாங்க, என்னுடைய சாச்சா என்ன செஞ்சாங்க, அவங்களையே இப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கெல்லாம் அவங்க இந்த தாய் சொல்கிறாங்க, இப்போ இஸ்ரேலில் இப்போ சமீபத்தில் மார்ச் 2026 தூக்கு தண்டனை கொண்டு வர போகிறோம் அப்படின்னாங்க. தூக்கு தண்டனைங்கிறது அவங்க வச்சுருக்க தூக்கு தண்டனை. உலகத்திலேயே மோசமான ஒரு நீதிமன்றம்னா இஸ்ரேல் நீதிமன்றம் தாங்க. ஏன்னா விசாரணை கைதிகளாகவே பல வருஷம் வைக்கலாம். ஆதாரங்கள் அடிப்படையில் தானே கைது பண்ணணும், ஆதார விசாரணையை வைக்கலாம். அதே மாதிரி ரகசிய தகவல் வந்தால் நாங்கள் யாரை கைது பண்ணுவோம் இப்படிங்கிற அந்த பல மோசமான சட்டங்களை வச்சுருக்கக்கூடிய நீதிமன்றம் தான் இஸ்ரேலிய நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் 2026 தூக்கு தண்டனை நாங்கள் உண்டாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடுறான். இத்துமர் பென் குவிங்கிற பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து தூக்கு தண்டனை மாதிரியே செஞ்சு ஒரு கேக்கை செஞ்சு அதை வெட்டியாமல் கொண்டாடுறான். அதே மாதிரி இத்துமர் பென்கூர் தான் அந்த சிறைச்சாலைகளை கவனிக்கிற ஒரு மோசமானவன். என்ன பண்ண, சிறைச்சாலையில் விட்டு முதலைகளை கொட்டி அது மூலியமாக காசாவாசிகள் அந்த சிறைவாசிகள் இருக்காங்கல்ல 9500 பேர் சிறைவாசிங்க, 350 குழந்தைகள், அது மட்டும் பெண்கள் உட்பட 9500 பேர் சிறைச்சாலைகளில் இருக்கிறாங்க. விசாரணை கைதிகளாக இஸ்ரேலுடைய பார்வையில் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் முதலைகளை வச்சு அச்சுறுத்தணும் அப்படின்னு முதலைகள்லாம் போடுறான். அந்த இடத்த நினச்சி அந்த இனாம் தாய் அழுகிறாங்க, என் பிள்ளை உள்ளே போயிட்டாங்களே, எப்படி இருக்காங்கன்னு நிலை தெரியலை. நான் கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய நெக்கேவில் இருக்கக்கூடிய சி டாமின்னு ஒரு சிறைச்சாலை சொல்லுவாங்க, மோசமான சிறைச்சாலை, அங்கே ஒரு பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டாங்க. இன்னொரு 2 பிள்ளை ஆலாதியா அப்படிங்கிற 2 பிள்ளைகள் இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த 2 பிள்ளைகளுக்காகவும் திருமணத்துக்காக நிச்சயம் பண்ணி வச்சுருந்தோம், அதுக்குள்ளே போர் வந்துருச்சு, கைது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லிகிட்டே வந்து சொல்கிறாங்க. அந்த 6 குழந்தை என்கிட்ட சாப்பாடு கேட்குறாங்க. அவங்களுடைய வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் தெரியுங்களா, இந்த குழந்தைகள் 6 குழந்தைகளுடைய தகப்பன் விருப்பப்பட்டாராம் என்னன்னா, என் குழந்தைகள் குரானை கற்றுக்கணும்னு.
அந்த குழந்தைகளுக்கு வெற்றிடத்தை நிரப்புவதற்காக, பசியை மறப்பதற்காக நான் குரானை கற்றுக் கொடுக்கிறேன், குரானை மனம் செய்து கொடுக்கிறேன். அதை அந்த குழந்தைங்க ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்ளுதுங்க, அதை படிக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. குரானில் நம்மளுடைய வாழ்நாளில் தினந்தோறும் தொட வேண்டிய குரான், தினந்தோறும் படிக்க வேண்டிய குரானை, தினந்தோறும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய குரான் வசனங்களை நம்ம எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எத்தனை பேர் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.